இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசுவரிடம் கார்த்திகை மாதம் 10ஆம் நாள் 26/11/2025 நவம்பர் மாதம் புதன்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:15. லக்னம் விருச்சிக லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சஷ்டி இரவு 8:21 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சப்தமி வருகின்றது. நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் இரவு 10:42 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அவிட்டம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 மணி வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். குளிகை 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இரவு 10:42 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. கரணன் 6 முதல் 7:30 மணி வரையிலும். இன்றைய தினத்துக்கான சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் திருவாதிரை மற்றும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 10:42 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சுமூகமான நாளாகவும் அமையும். இன்று கொடுக்கப்பட்ட வேலைகளை கண்ணும் கருத்துமாக முடிக்கவும் செய்வீங்க. எந்த ஒரு முடிவையுமே தெளிவாக எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீடு கட்டுவது, புனரமைப்பது போன்றவற்றிற்கான பொறுப்புகளும் இருக்கும். பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். சக பணியாளர்களிடத்துல கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். கவனமாகவும் இருங்க. அதிகப்படியான பணிகள் இருப்பதாகவும் உணர்வீங்க. சற்று விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படையாக பகிர்ந்தும் கொள்வீங்க. உறவு நிலை நல்லபடியாகவும் இருக்கும். மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு அஜாக்கிரதையின் காரணமாக பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பண விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்குங்க. இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. அனுகூலமான வாய்ப்புகளும் இருக்கும். எதிர்பார்த்த பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். வாகன யோகத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு நல்ல செய்திகளும் வந்து சேரும். உத்தியோகத்துல உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இடம் வாங்கி விற்கின்ற தொழில இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபத்தையும் பார்க்கலாம். குடும்பத்தினருக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். இன்று பயணங்கள் வெற்றிகரமாகவும் முடியும். உங்களுடைய முடிவெடுக்கும் திறனினால வியாபாரத்தை நல்ல முறையில வழிநடத்தவும் செய்வீங்க. வெளிநாட்டில இருந்து எதிர்பார்த்த உதவிகளும் வந்து சேரும். மன அழுத்தங்களும் நீங்கும். எதிர்பார்த்த வேலைகள்ல சின்ன சின்ன இடையூறுகளும் இருக்கத்தாங்க செய்யும். வரவுக்கு ஏற்ற செலவுகளுடன் இருப்பதும் நல்லது. அதிகப்படியான செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சரியான நேரத்துல வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று ஒரே நேரத்துல 2-3 வேலைகளை இழுத்து போட்டு செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். மற்றவர்களிடத்துல நகைச்சுவையாக சொல்லக்கூடிய கருத்துக்கள் கூட மற்றவர்களினால சீரியஸாக எடுத்துக் கொள்ளப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்யலாம். குடும்பத்தில உள்ள உறுப்பினர்களினால சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாம். இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே சிறிய அளவுல கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். நண்பர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். வியாபாரம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் நடைபெறும். கணிசமான பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய மனநிலையில திருப்தியாகவும் உணர்வீங்க. எதிர்காலம் தொடர்பான கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். இன்று நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய பிள்ளைகள் தொடர்பான விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. தொழில் தொடர்பாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். சில ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாணவர்களுடைய படிப்பு தொடர்பாக வெற்றியும் உண்டாகும். ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களினால அலைச்சல்களும் இருக்கும்.
சில அனுபவத்தின் மூலமாக புதுவிதமான கண்ணோட்டங்களும் உண்டாகும். புதிய முயற்சிகள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். வியாபார பணிகள் சுமூகமாகவும் நடைபெறும். அரசு சார்ந்த வேலைகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. லாபத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று உங்களுக்கு ஒரு புதுமையான நாளாகவும் அமையும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. தாய் வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அதீத சிந்தனைகளுடனும் காணப்படுவீங்க. மனதை லேசாக வைத்துக் கொள்வதும் நல்லது. எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லதுதாங்க. நம்பிக்கையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய அணுகுமுறை உங்களுக்கு வெற்றியையும் பெற்றுத்தரும். இப்பொழுது எடுக்கின்ற பயனுள்ள முடிவுகள் உங்களுக்கு சாதகமான பலன்களையும் பெற்றுத்தரும். பணியிட வளர்ச்சியும் இருக்கும். உங்களுடைய பணிகளை உற்சாகமாகவும் எளிமையாகவும் மேற்கொள்ளவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியான நேரத்தை கழிக்கவும் செய்வீங்க. உங்கள் துணையுடன் நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். கடின உழைப்பிற்கான ஊக்கத்தொகைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருப்திகரமாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சில நல்ல மனிதர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அவர்களுடைய ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். நினைத்த வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். தொழில உங்களுடைய மூலதனமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உறவினர்கள் பொறாமைப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில ஆதாயமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மன நிம்மதியும் உண்டாகும். வேலையில சிறப்பாக செயலாற்றவும் செய்வீங்க. தொழில லாபமும் இருக்கும். என்று திட்டவட்டமாக சில முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை அறிந்து செய்வதும் நல்லது. மற்றவர்களுடைய உதவிகளை நாடவும் செய்வீங்க. நண்பர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. உறவுகளை இணைப்பதற்காக நீங்க விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். வீடு நிலம் வாங்குவதில் கவனமாக இருப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல சோம்பேறித்தனமான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாகவும் இருங்க. குடும்பத்தை பற்றிய கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். பயண செலவுகளினால திணறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திடீர் செலவுகள் ஏற்பட்டு திக்குமுக்காடவும் செய்துவிடும். சிலருக்கு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். அலைச்சல்களுடன் ஆதாயமும் உண்டாகும். வாழ்க்கை துணையின் வழியில சில செலவுகளும் ஏற்படலாம். போதுமான அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளிக்கவும் செய்வீங்க. நேரத்திற்கு சாப்பிட முடியாதபடி ஒன்று மாற்றி ஒன்று ஏதேனும் வேலைகள் இருந்து கொண்டே இருக்குங்க. மற்றவர்களிடத்துல மனஸ்தாபங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். உங்களுடைய செயல்பாடு மற்றும் உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. இன்று உடல் ஆரோக்கியத்துல சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று உங்களுடைய வருமானத்தை விட செலவுகள் சற்று அதிகமாக தங்க இருக்கும். இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். சமூக நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிரிகளுடைய வகையில கவனமாகவும் இருங்க. அவர்களினால சற்று இடையூறுகளும் ஏற்படலாம். தடைப்பட்டு இருந்த வாய்ப்புகளும் வந்து சேரும். முன்கோபத்தினை குறைத்துக் கொள்வதும் உண்டாகும். சிலருக்கு கை கால்கள்ல வலி போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. உறவினர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். இன்று வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்களுடன் சுமூகமான போக்கை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். புத்திசாலித்தனத்துடனும் செயலாற்றவும் செய்வீங்க. செயல்கள வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். சுதந்திரமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம். இன்று வேலை செய்கின்ற இடத்துல பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். நீங்கள் மும்முரமாக வேலைகளை பார்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய செயல்களை உறுதியுடன் மேற்கொள்ளவும் செய்வீங்க. திருமண உறவில் இன்று கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உங்கள் துணை இடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். அவர்களை ஆலோசித்து முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை இன்று சிறப்பாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் இருப்பீங்க. மன நிம்மதி உண்டாக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையில கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லதுதாங்க. அதற்கான ஆதாயமும் கூடி வரும். தொழில்துறையில புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தன லாபமும் இருக்கும். உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். அரசாங்க வகையில எதிர்பார்த்து இருந்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மேன்மையும் உண்டாகும். எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். உண்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. மன தைரியத்தோடு எந்த ஒரு வேலைகளிலும் இறங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனைவியை சமாதானப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய போக்கினை கவனித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. போன் மூலம் சுப செய்தி ஒன்றும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்கள் கிட்ட கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தவும் வேண்டாம். யோசிக்காமல் எந்த ஒரு செலவும் செய்யவும் வேண்டாம். உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். உடன் பிறந்தவர்கள் என்று உங்களிடத்துல பாசமாகவும் நடந்தும் கொள்வாங்க. நீண்ட நாட்களாக நீங்க பார்க்க நினைத்த ஒருவர் உங்களையே தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பழைய வாடிக்கையாளர்களும் தேடியும் வருவாங்க. உறவினர்கள் வீடு தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல இப்பொழுது சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. இதற்கு இன்று ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். இப்பொழுது தொடங்கும் முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையும் உண்டாகும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். இன்று உங்களுடைய செயல்பாடுகள் மற்றும் உணவு பழக்க வழக்கங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. நேரத்திற்கு சாப்பிட முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படலாம். இன்று ஒழுக்கமற்ற வேலைகள்ல ஈடுபடவும் வேண்டாங்க. சட்டத்திற்கு புறம்பான பேச்சுக்களை பேசவும் வேண்டாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு இன்று வழக்கமான பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வருமானத்தை விட செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீங்கள் சமூக நிகழ்வுகள்ல பங்கேற்கவும் செய்வீங்க. புதிய பொறுப்புகளை ஏற்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில தொந்தரவுகளும் நீங்கும். தடைப்பட்டு இருந்த புதிய படைப்புகளை படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுபகாரிய விஷயங்கள்ல வெற்றியும் பெறுவீங்க. இன்று முன்கோபத்தினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இடுப்பு மற்றும் கால்கள்ல வலி போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெற்றி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாளாகவும் அமையும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 10:42 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன பிரச்சனைகளை தவிர்த்து பொறுமையாக இருப்பதும் நல்லது. யாரிடத்திலும் இன்று தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடவும் வேண்டாம். சில வதந்திகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. யதார்த்தமான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. பணியில இன்று சாதகமான சூழலும் இருக்கின்றது. கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய முயற்சிகளுக்கான முன்னேற்றமும் இருக்கும். இதன் மூலம் வெற்றியையும் பெற்றுவிடலாம். திருமண உறவுல தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சம்பாதிக்கின்ற பணத்தை நீங்க குடும்பத்தினருக்காக செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்குங்க. சேமிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாகவும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு மனதுல ஏதாவது சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்கும். ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. நிதானத்துடன் இருப்பதும் நல்லது.
இன்று வியாபாரத்துல ஏதாவது சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வுகளும் இருக்கும். வியாபாரத்துல சிறிது மந்தத்தன்மை காணப்பட்டாலும் பண பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பதட்டங்களும் ஏற்பட்டு நீங்கும். வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாகவும் இருங்க. வெளியூர் பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. சில ஆன்மீக விசேஷங்கள்ல ஆர்வத்துடன் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கையிருப்பும் அதிகரிக்கும். செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எவ்வளவுதான் இடையூறுகள் வந்தாலும் மன உறுதியுடனும் இருப்பீங்க. குலதெய்வ நம்பிக்கையுடனும் இருப்பீங்க என்று மற்றவர்களினால இருந்து வந்த தொல்லைகளும் நீங்கும். நண்பர்கள் என்று உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. பண வரவு மற்றும் செலவுகள்ல அலட்சியம் காட்டவும் வேண்டாம். நேரம் தவறாமல் வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. மற்றவர்களுடைய பிரச்சனைகள்ல தலையிடவும் வேண்டாம். அவர்களுடைய அனுமதியின்றி எந்த ஒரு பேச்சுக்களிலும் ஈடுபடவும் வேண்டாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. அறிவுபூர்வமாக சிந்தித்து பேசுவதும் நல்லது. சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. கேட்ட இடத்துல இருந்து பணமும் வந்து சேரும். வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் வீட்டுல கலகலப்பான சூழ்நிலையையும் ஏற்படுத்தும். சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். தாய்வழி உறவினர்களினால நன்மைகளும் உண்டாகும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல எதிர்பார்த்தபடி விற்பனையும் லாபமும் என்று நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று வணிகம் தொடர்பான பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால அனுகூலமும் உண்டாகும். அனுபவம் வாய்ந்த நபர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முக்கியமான வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய கல்வி தொடர்பாக இருந்து வந்த கடினமான சூழ்நிலைகளும் மாறும். உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆதரவினால குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கவும் செய்வாங்க. பெற்றோர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. பணியிடத்திலும் சரி குடும்பத்திலும் சரி எந்த விதமான வாக்குவாதங்களிலும் ஈடுபடவும் வேண்டாம். மாணவர்களுடைய படிப்பு தொடர்பாக சில செலவுகளும் ஏற்படலாம். இன்று இணைய வர்த்தகத்துல நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. இன்று புதிய கண்ணோட்டங்களும் உண்டாகும். சிறு வியாபார பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். நண்பர்களின் மூலமாக அனுகூலமும் உண்டாகும். வெளிநாடு சென்று வருவதற்கான ஏற்பாடுகளையும் மேற்கொள்ளவும் செய்வீங்க. ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். என்ற வெற்றி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 10:52 பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். மற்றவர்களிடத்துல விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். என்ற நீண்ட நாட்களாக தேடிய பொருட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு உற்சாகத்துடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று நீங்க சில முக்கியமான வேலைகளை சாதித்து காட்டக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆர்வத்துடன் ஈடுபடவும் செய்வீங்க. இது உங்களுக்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். வேலை செய்கின்ற இடத்துல சுறுசுறுப்புடன் செயலாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சக பணியாளர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. இது நற்பெயரையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறுங்க. இன்று வீட்டுல சகஜமான உரையாடல்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் சமமாகவும் இருக்கும். சில முக்கியமான விஷயங்களுக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். கூடுதல் பொறுப்புகளாகவும் இருக்கலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. சில குதூகலமான நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்த வேலைகளை வெற்றிகரமாக முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். நற்பலன்களையும் பெறலாம். சிலருக்கு புதிய நகைகளை வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகள் ஆசைப்பட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. பெண்கள் இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கவும் செய்வீங்க. குடும்பத்துல கலகலப்பும் இருக்கும். நினைத்ததை சாதிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில மேன்மையும் உண்டாகும். இன்று உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கவனமாக பேசினாலும் சில நேரங்கள்ல வார்த்தைகள்ல தடுமாறி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு வீடு மனையிடங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு வேலையில மட்டும் சோம்பேறித்தனமாக இருக்கவும் வேண்டாங்க. உங்களுடைய வேலைகள் மேலதிகாரிகளுடைய கவனத்திற்கு செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
அவ்வப்பொழுது எதையோ இழந்தது போன்ற உணர்வுடனும் இருப்பீங்க. மற்றவர்களை முழுமையாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளும் இருக்கும். வியாபாரத்துல வேலையாட்கள் இடத்துல வளைந்து கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். நேர்மறை எண்ணங்களுடன் செயல்படுவதும் நல்லது. மனதில் ஏற்படுகின்ற குழப்பங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. என்று தேவையான அளவு பணமும் கையில இருக்குங்க. இதனால செலவுகளை சமாளிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று வேலைகளை முடிப்பதுல சிரமம் என்று எதுவும் இருக்காது. நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் வீட்டுல நடைபெறலாம். தாய்வழி உறவினர்களினால நல்ல செய்திகளும் வந்து சேரும். பொறுமையாக பேசுவதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று நல்லபடியாக தங்க இருக்கும். ஓரளவிற்கு நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். என்று தனிப்பட்ட உறவினர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. அவர்களுடைய அன்பும் ஆதரவுகளும் இருக்கும். ஆரோக்கியம் தொடர்பான நடவடிக்கைகள்ல தீவிரமாக ஈடுபடவும் செய்வீங்க. குடும்ப தொழில உங்கள் துணையின் ஆலோசனைகள் உதவிகரமாகவும் இருக்கும். எதிர்காலத்துல குறிப்பிட்ட நற்பெயரையும் பெற்றுவிடலாம். இது உதவிகரமாகவும் இருக்கும். நிதி நிலையில மேன்மையும் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. மாணவர்களுக்கு உயர்கல்வி தொடர்பான முயற்சிகள்ல நல்ல பலன்களும் இருக்கும். செலவுகளை சமாளிக்கவும் செய்வீங்க. இன்று விலகி இருந்தவர்களும் விரும்பி வந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய மறைமுக ஒத்துழைப்புகளும் இருக்கும். சூழ்நிலைகளை அறிந்து கருத்துக்களை கூறுவதும் நல்லது. வியாபாரத்தில் சில மாற்றமான சூழல்களும் இருக்கும். பிடிவாதமான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பூர்வீக பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. உயர்வு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்வழி உறவினர்களினால வீட்டுல இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவும் இருக்கும். ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முன்னேற்றத்துல கவனத்தை செலுத்தக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். வெற்றியும் பெற்றுவிடலாம். சாதித்து காட்டக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய தொடர் முயற்சியின் காரணமாக உங்களை நீங்களே மேம்படுத்தியும் கொள்வீங்க. பணியில சின்ன சின்ன சவால்களும் இருக்கும். ஆனாலும் வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல ஆறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தகவல் தொடர்பு திறமையின் மூலமாக பணியில் சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே இனிமையான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். உங்களுடைய காதலை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை சிறப்பாக பயன்படுத்தவும் செய்வீங்க. திறமையுடன் பணத்தை கையாள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உணர்ச்சி வசப்படவும் வேண்டாங்க. இன்று அமைதியுடன் பேசுவதும் நல்லது. யாரிடத்திலும் கோபமான வார்த்தைகளை பயன்படுத்தவும் வேண்டாம். மகிழ்ச்சியுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. இன்று இனிப்பான செய்திகளும் வந்து சேரும். தன லாபத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். குடும்பத்துல மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். திருமணத்திற்கு தேவையான ஏற்பாடுகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு குழந்தை பாக்கியங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில மேன்மையும் உண்டாகும். இன்று சுற்றத்தார்கள் உங்களுக்கு பக்க பலமாகவும் இருப்பாங்க. சிலருக்கு ஆன்மீக யாத்திரைகள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல மன உறுதியுடனும் மகிழ்ச்சியுடனும் இருப்பீங்க. அனுகூலமும் உண்டாகும். அரசியல் அதிகாரத்துல இருக்கின்ற நண்பர்கள் உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. நண்பர்களிடத்துல இருந்து தக்க சமயத்துல பண உதவிகளும் வந்து சேரும். மற்றவர்களுக்கு அறிவுரைகள் கூறவும் வேண்டாங்க. நீங்கள் நல்லதை சொன்னாலும் அவர்கள் தவறாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று பணம் நகைகளை கவனமாக கையாள்வதும் நல்லதுதாங்க. சில மதிப்புமிக்க பொருட்களை தேடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனைவியினுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். இன்று உங்களை அறியாமலேயே அவ்வப்பொழுது ஒரு தாழ்வு மனப்பான்மையும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களிடத்தில் முன்கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகளினால அலைக்கழிக்கவும் படுவீங்க. அலைச்சல்களும் இருக்கும். சகிப்பு தன்மையுடன் செயல்படுவதும் நல்லது. மனதில் அவ்வப்பொழுது இனம் தெரியாத குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். சில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். உறவினர்களினால ஓரளவிற்கு அனுகூலமும் உண்டாகும். சில பிரச்சனைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. மாலையில உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசுவது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். பிற்பகலுக்கு மேல உற்சாகமும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று நல்லபடியாக தங்க இருக்கும். எந்த விதமான சூழ்நிலைகளிலும் நிதானத்தை கைவிடவும் வேண்டாம்.
ஏதாவது ஒரு முதலீடுகள் செய்ய விரும்பினால் அதனை சில நாட்கள் நன்றாக சிந்தித்து செய்வதும் நல்லது. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கும். இன்று வெளியூர் பிரயாணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இது தொடர்பாக பணமும் செலவாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களுடைய படிப்பில ஆசிரியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். சில குழப்பங்கள் நீங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாகவும் இருங்க. கூட்டாளிகளிடத்துல இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். எதிர்பாராத சில செலவுகளினால நெருக்கடியான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். மற்றவர்களிடத்துல எதிர்பார்த்து இருந்து வந்த பணிகளை இப்பொழுது முடிக்கவும் செய்வீங்க. தம்பதிகளுக்கு இடையே அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. மனதில இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். அலைச்சல்களும் இருக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்படலாம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது என்று அனுசரித்து செல்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று வேலைகளை நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில சமயங்கள்ல தேவையற்ற சஞ்சலங்களும் ஏற்படலாம். இதற்கு நீங்க முக்கியத்துவமும் தரவும் வேண்டாங்க. வேலைகள்ல கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லது. சக பணியாளர்கள் கிட்ட அதிகமாக நீங்க எதிர்பார்க்கவும் வேண்டாங்க. பணியிடத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. சில மாற்றங்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். சூழ்நிலைக்கு தக்கவாறு நீங்கள் நடந்து கொள்வதும் நல்லது. பணியில மும்முரமாக ஈடுபடவும் செய்வீங்க. திருமண உறவுல காதலை பொறுத்தளவிற்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணையின் ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். வரவும் செலவும் ஏற்ற இறக்கத்துடனும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு பெரிய அளவுல பிரச்சனை என்று எதுவும் இருக்காதுங்க. சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய எண்ணங்களையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. பெண்கள் இடத்துல இருந்து சில நன்மைகளும் வந்து சேரும். உதவிகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில மகிழ்ச்சியான செய்திகளையும் பெறுவீங்க. தன லாபமும் இருக்கும். வியாபாரத்துல நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்றாகவும் இருக்கலாம். தொழில் துறைகளை சிறப்பாக நடத்தவும் செய்வீங்க. என்று குடும்பத்துல உற்சாகமும் இருக்கும். சில முக்கியமான பூஜைகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். அரசு அதிகாரிகள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. உங்களுடைய திறமைக்கான வாய்ப்புகளும் தேடியும் வரலாம். என்று செல்வாக்கும் அதிகரிக்கும். சமூக நடவடிக்கைகள்ல ஆர்வத்துடன் ஈடுபடவும் செய்வீங்க. என்று மற்றவர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. யாரிடத்திலும் கசப்பான பேச்சுக்களை பேசிவிடவும் வேண்டாம். அரசு வேலையில அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். இரவு நேர பயணங்களின் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. இன்று மூத்த சகோதரர்களுடைய வகையில உதவிகளும் இருக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. மனைவி வழி உறவினர்கள் மதிக்கவும் செய்வாங்க. ஆன்மீக நாட்டங்களும் அதிகரிக்கும். வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்களும் தேடியும் வருவாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். சில எதிர்பாராத நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதில தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. இளைய சகோதரர்களுடைய வகையில செலவுகளும் ஏற்படலாம். முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். மாலையில பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல கூடுதலாக உழைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சில வணிக முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. முதலீடுகள்ல நல்ல பலன்களையும் பெறலாம். குடும்ப வாழ்க்கையில சிலருடன் மன விரிசல்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் பேசுங்க. குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கான நல்ல பலன்களும் இருக்கும். குடும்பத்தினருடன் சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. சிலருக்கு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கூடி வரலாம். ஆவணத்துறைகள்ல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தனிப்பட்ட விஷயங்களை மற்றவர்களிடத்துல பகிர்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். தவறிப்போன சில பொருட்களும் கிடைக்கவும் காண்பீங்க. உயர் அதிகாரிகள் ஆதரவாகவும் இருப்பாங்க. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளின் மூலமாக மாற்றங்களும் ஏற்படலாம். இன்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம்.
சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் தேடி வரும். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்புகளும் அவர்களினால ஆதாயமும் உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். எதிர்பார்த்த நல்ல செய்திகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றே கூறலாங்க. இன்று சற்று பொதுவான இலக்குகளை நிர்ணயித்து அதனை நோக்கி நீங்க பயணிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய முயற்சியில வெற்றியும் உண்டாகும். அறிவார்ந்த முறையில பணிகளை செய்து வெற்றியையும் காணலாம். இன்று பணிகளை எளிமையாக மேற்கொள்ளவும் செய்வீங்க. திருமண உறவில காதலுக்கு உகந்த நாளாகவும் இருக்கும். இன்று கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான உரையாடல்களும் நடைபெறும். எதிர்காலத்தை பற்றி முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். சில கூடுதல் சுமைகளும் இருக்க தங்க செய்யும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சில பதட்டமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லது. இன்று தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில உயர்ந்த பதவிகளும் கிடைக்கவும் காண்பீங்க. புதிய பொறுப்புகளும் வந்து சேரும். ஆன்மீக யாத்திரைகளுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. தொழில நீங்க நினைத்ததை நடத்தியும் காட்டுவீங்க. நண்பர்களினால உங்களுக்கு மனமகிழ்ச்சியும் உண்டாகும். பிள்ளைகளினால மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. அரசு துறையில அனுகூலமும் உண்டாகும். எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது நிதானமாக பேசுவதும் நல்லது. சில நேரங்கள்ல நிதானத்தை இழப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணக்கு வழக்கு விவகாரங்கள்ல கவனமாகவும் இருங்க. கொடுக்கல் வாங்கல்கள்ல உரிய சாட்சிகளை வைத்துக் கொண்டு செல்வதும் நல்லது. அரசு ஆவணங்களை முறையாக பராமரிப்பதும் நல்லது தாங்க. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாகவும் இருங்க. அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். வாகனங்களினால பழுது ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில எதிர்பாராத விஷயங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். எடுத்த காரியங்கள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையும் இருக்கும். பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. நண்பர்கள் இடத்துல எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று வியாபாரத்துல லாபமும் இருக்கும். பணியாளர்களினால ஏதாவது செலவுகளும் ஏற்படலாம். இன்று மன அழுத்தங்கள் தொடர்பான பிரச்சனைகளும் இருக்க தங்க செய்யும். மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லது. தைரியமாக எதிர்கொண்டு வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. உங்களுடைய எதிரிகள் வேலை தொடர்பாக சின்ன சின்ன இடையூறுகளை தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல கவனமாகவும் இருங்க. பயணங்கள்ல வெற்றியும் உண்டாகும். சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முயற்சிகளுக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வழக்குகள்ல சாதகமான சூழலும் இருக்கும். மனதளவுல சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. எதிர்பார்த்த உதவிகளின் மூலம் மாற்றங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல நினைவு சுழிவுகளை புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணிபுரியும் இடத்துல இருந்து வந்த நெருக்கடிகளும் நீங்கும். சிக்கல்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். பிள்ளைகளினால சின்ன சின்ன மன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சிறப்பாக செயலாற்றக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தவும் செய்வீங்க. முன்னேற்றமும் இருக்கும். நற்பலன்களையும் பெற்றுவிடலாம். வேலை செய்கின்ற இடத்துல உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். இன்று நீங்கள் பேசுகின்ற வார்த்தைகள் மற்றவர்களுடைய கவனத்திற்கு செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இடைவிடாத தொடர் முயற்சியின் காரணமாக பணியில வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல காதலை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. சுப நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று எந்த ஒரு முக்கியமான வேலைகளையும் தள்ளி போடவும் வேண்டாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வீட்டு புனரமைப்பு போன்றவற்றிற்காக பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது.
சிறப்பாக செயலாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றமும் இருக்குங்க. பாடங்களை படிப்பதில் சிரமம் என்று எதுவும் இருக்காது. வேலை விவகாரங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று புதிய திட்டங்களுக்கு அடிப்போடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் முயற்சிகள் சீராகவும் இருக்கும். துணிவாக தொழில இறங்கவும் செய்வீங்க. வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. பொருள் வரவும் இருக்கும். புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புத்தி கூர்மையினால எடுத்த காரியங்களை சாதிக்கவும் செய்வீங்க. அலைச்சல்களும் இருக்கும். எந்த ஒரு வேலையிலுமே மன உறுதியுடனும் செயல்படுவீங்க. புதிய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. குறித்த நேரத்துல வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இணையதள ஆசை வார்த்தைகளை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். அந்நிய பெண்களிடத்துல இருந்து விலகி இருப்பதே நல்லது. வேலை பார்க்கின்ற இடத்துல சோம்பேறித்தனமான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. சுறுசுறுப்பாக செயல்படுவதும் நல்லது. மாணவர்களுக்கு உயர்கல்வி தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். சில சகோதரர்கள் உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. நல்ல ஆலோசனைகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுக்கு இது சம்பந்தமாக இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். அக்கம் பக்கம் வீட்டாருடைய அன்பு தொல்லைகளும் குறையும். சிக்கனமாக செலவழித்து சேமிக்கவும் தொடங்குவீங்க. பயணங்களினால புத்துணர்ச்சியுடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று எதிர்பாராத பணவரவும் இருக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடவும் செய்யலாம். வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று நல்லபடியாக தங்க இருக்கும். குழந்தைகள் இடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். மனதில் நினைத்த எண்ணங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. உடன் இருப்பவர்களை பற்றிய புரிதல்களும் மேம்படும். வசதிகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. சமூக பணிகள்ல ஆதரவுகளும் இருக்கும். பழைய நினைவுகளின் மூலமாக மகிழ்ச்சியான தருணங்களும் ஏற்படும். பகைமை நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ பணிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வேறுபாடுகளும் நீங்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையினால புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வளர்ச்சி உண்டாக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். ஆற்றலுடனும் செயல்படுவீங்க. உங்களுடைய தகவல் தொடர்பு திறமையினால நல்ல புகழையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய திறமையின் மூலமாக பணியில வெற்றியையும் பெற்றுவிடலாம். வெற்றி பெற வேண்டும் என்ற உறுதியுடனும் இருப்பீங்க. திருமண உறவில காதலுக்கு உகந்த நாளாகவும் இருக்கும். உங்களுடைய செயல்களின் மூலமாக உங்கள் துணையை மகிழ்ச்சிப்படுத்தவும் செய்வீங்க. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். இன்று போதிய அளவு பணமும் கையில இருக்குங்க. செலவுகளை சமாளிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று சிறப்பாக செயலாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்களை நீங்களே உற்சாகத்துடனும் வைத்தும் கொள்வீங்க. பணவரவும் இருக்கும். பகைவர்களை வெற்றி காணக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். வாகன யோகத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த இடத்துல இருந்து முக்கியமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில் வளர்ச்சிக்கான திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. அரசு அலுவலகங்கள்ல ஒத்துழைப்புகளும் இருக்கும். மேலதிகாரிகளுடைய குற்றச்சாட்டுகள் உங்களுக்கு சிறிது சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். வங்கியில இருந்து பணத்தை எடுத்து வரும்பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபார கணக்கு வழக்குகள்ல எச்சரிக்கையாகவும் இருங்க. மற்றவர்களுடைய வீட்டு விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். பழைய கடன்ல ஒரு பகுதியை தந்து முடிக்கவும் செய்வீங்க. பயணங்களினால அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால நிம்மதியாகவும் உணர்வீங்க. உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாக கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். சில செலவுகளை சமாளிக்கவும் செய்வீங்க. வெளியில செல்ல நேரிட்டால் நன்றாக திட்டமிட்டுக் கொண்டு செல்வதும் நல்லது. உங்கள் தாய் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. வாழ்க்கை துணையின் வழியில ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியும் இருக்குங்க. பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். குழந்தைகளுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது.
பூர்வீக சொத்துக்களினால விரயங்களும் ஏற்படலாம். கலைத்துறையில மாற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். வித்தியாசமான கற்பனை சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். இது மனதுல குழப்பத்தையும் ஏற்படுத்தலாம். பெரியவர்களிடத்துல சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்வதும் நல்லது. கையிருப்பை காப்பாற்றிக் கொள்வதும் நல்லது. தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்களும் ஏற்படலாம். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாகவும் இருக்கும். சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கிடைக்கின்ற வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். வேலை விவகாரங்கள்ல முன்னேற்றமும் உண்டாகுங்க. உங்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். பணியாளர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். தக்க சமயத்துல உதவிகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுக்கு உங்களுடைய வேலைகள் ஒரு உதாரணமாகவும் இருக்கும். இன்று திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான போக்கும் காணப்படுங்க. சில மகிழ்ச்சியான உரையாடல்களும் வீட்டில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். இன்று நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பலன்கள் கலந்தே காணப்படும். சில செலவுகளும் இருக்குங்க. அதனையும் சமாளிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு பல்வழி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றமும் இருக்கும். சில பூமி யோகங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய வீடு மனை இடங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலை எதிர்பார்த்ததை விட லாபமும் இருக்கும். சிரமங்களும் நீங்கும். கால்நடை வளர்ப்புல இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். சிலருக்கு லாபத்தையும் பார்த்து விடலாம். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய மத்தியில உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். நினைத்த வேலைகளை எம்பாடுபட்டாவது முடிக்கவும் செய்வீங்க. கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. மனைவியின் வழியில அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவசரமாக வரவேண்டிய இடத்துல இருந்து பணம் வருவது என்பது சற்று தாமதமும் ஏற்படலாம். வேலை இடங்கள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாங்க. பெண்கள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. கைமாறாக வாங்கி இருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவீங்க. குடும்பத்தாரினுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். புதிய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. பாதியில் நின்ற வேலைகளை நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தடைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுக்காக சில வேலைகளை எடுத்து செய்ய வேண்டியதும் இருக்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில குடும்பத்தினருடன் தெய்வ பணிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. அக்கம் பக்கம் இருப்பவர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது சம்பந்தமாக நீங்க எதிர்பார்த்த கடன் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மாலையில நண்பர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். பழைய நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில சமயங்கள்ல முக்கியமான வேலைகளுக்காக நீங்க விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இணக்கமாக போக்கும் காணப்படும். கவலைகளும் நீங்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். இது மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுறுசுறுப்புடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. நீங்க சாதித்து காட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுக்காக உதவிகளும் செய்வீங்க. இது உங்களுக்கு மன நிறைவையும் ஏற்படுத்தலாம்.
உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நல்லபடியாக நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று சுமூகமான போக்கும் காணப்படும். என்று திருப்திகரமான வேலைகளில் ஈடுபடவும் செய்வீங்க. இதன் மூலமாக பாதுகாப்பாகவும் உணர்வீங்க. என்று மேலதிகாரிகள் கிட்ட இருந்து சின்ன சின்ன பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். இதுல மட்டும் கவனமாகவும் இருங்க. திருமண உறவில மனக்குழப்பத்தின் காரணமாக உங்கள் துணை இடத்துல வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களிடத்துல சூடான விவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. உறவில இனிமையை கடைபிடிப்பதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணவரவும் இருக்கும். பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செலவுகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. சிலருக்கு அஜீரண கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பாஸ்ட்புட் போன்ற உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சில சிரமங்களும் நீங்கும். தொழில எதிர்பார்த்ததை விட நல்ல முன்னேற்றமும் இருக்கும். சிலருக்கு புதிய இடத்திற்கு மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருளாதார லாபமும் உண்டாகும். தீர்த்த யாத்திரைகள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. காணாமல் போன பொருட்களும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில்ல லாபமும் இருக்கும். வியாபாரத்தை புதிய முறையில கொண்டு செல்லவும் செய்வீங்க. பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வருமானமும் இருக்கும். ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உறவினர்கள் வீட்டு விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். சில எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. பாஸ்போர்ட் போன்ற ஆவணங்களை பத்திரமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. அவ்வப்பொழுது ஏதாவது சின்ன சின்ன படபடப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். எதையும் நிதானமாக பேசுவதும் நல்லது. யாரையும் தவறாக புரிந்து கொள்ளவும் வேண்டாம். யாரையும் பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். உத்தியோகத்துல அலுவலக ரகசியங்களை வெளியிடவும் வேண்டாம். இடம் பொருள் ஏவலறிந்து பேசுவதும் நல்லது. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சில எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். உறவினர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். பிள்ளைகள் பொறுப்பாகவும் நடந்தும் கொள்வாங்க. மற்றவர்களுடன் மன வருத்தங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பொறுமையாக இருப்பதும் நல்லது. வியாபாரம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் நடைபெறும். மனதில இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். மறைமுக போட்டிகளை வெற்றி கொள்ளவும் செய்வீங்க. அதிகார பதவியில இருப்பவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தனித்தன்மையுடனும் செயல்படுவீங்க. பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். அரசு விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் மூலம் எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கு இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. ஒரு ஆதாயமான நாள் என்றும் கூறலாம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். பொறுமையாக இருப்பதும் நல்லது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.